வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மேதி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான குழம்பு தான் செய்ய போகிறோம். கிராமத்து பாணியில் செய்யக்கூடிய இந்த குழம்பு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டீஸ்பூன் புழுங்கலரிசி, ஒரு 10-20 செகண்ட் அரிசி நல்லா புரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசி நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 வரமிளகாயை போட்டு கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1-2 சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பேனில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுபட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். கசகசா சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். பேனில் இனி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 300 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயம், தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அரிசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிறதால இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். குழம்பு கொதித்து வந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம்.
தேங்காய் ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். 2 இட்லி சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த கிராமத்து பாணி தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கருணையோடு என் தாயாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.